வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான தேங்காய் பூரணம் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த போலி நம்ம எப்பொழுதும் போல் மைதா மாவில் செய்ய போகிறதில்ல. இதில் முழுக்க முழுக்க கோதுமை மாவு மட்டுமே போட்டு இந்த தேங்காய் பூரன் போலியை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இது ரொம்ப சுலபமாக, அதே நேரத்தில் சுவையில் எந்த குறையும் இல்லாமல் இருக்கிற விதத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த போலியின் ஒரு தனித்துவம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க கோதுமை மாவுலேயே செய்கிறோம். பொதுவாக போலி நம்ம மைதா மாவில் செய்வோம். ஆனால் இதை நிறைய காரணங்கள் பொறுத்து நிறைய பேர் மைதா மாவை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம முழுக்க முழுக்க மில்லில் அரைத்த சுத்தமான கோதுமை மாவு வச்சு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிறிதளவே உப்பு, அதாவது கால் அல்லது அரை தேக்கரண்டி போட்டால் போதும். எப்பொழுதுமே சப்பாத்திக்கு போடுற அளவுக்கான உப்பை இதில் சேர்க்கக்கூடாது. மஞ்சள் தூள். இப்போ நம்ம இது கூட எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிறிதளவு வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சுக்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாவு நல்லா ஒரு மிருதுத்தன்மை, அதே நேரத்தில் ஒரு முழுமுழன்ற தன்மையும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கணும். நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறதுன்னு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அந்த புல்கா அல்லது சப்பாத்தியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கட்டை விரலை வச்சு உள்ளே அழுத்தி அழுத்தி மாவை பிசைஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கோம். காற்று உள்ளே போகும் பொழுது இந்த மாவின் மிருதுத்தன்மை அதிகரிக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓரமாக மூடி வச்சுட்டு நம்மளுடைய பூரணத்தை தயார் பண்ணலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடாக்கிக்கலாம். அதில் நம்ம பூரணம் தயார் பண்ணுறதுக்கு இந்த வெல்லத்தை போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படி வெல்லம் உபயோகப்படுத்தலைன்னா இதே அளவுக்கான சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் கம்பிப்பாகு பதம் அப்படின்னு எதுவுமே இல்லை. வெறும் இதில் இருக்கிற மண், தூசி அதெல்லாம் வடிகட்டுறதுக்காக மட்டுமே இதை நம்ம கரைச்சிக்கிறோம். சர்க்கரை உபயோகப்படுத்தும் பொழுது இதை நீங்கள் செய்ய வேண்டாம். இப்போ நம்ம மீண்டும் அதே பாத்திரத்தை கழுவிட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது கூட துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். அதில் கொஞ்சமாக முழுவதுமாக இல்லை, கொஞ்சம் அளவுக்கு இந்த வெல்லம் தண்ணி கொஞ்சம் சுண்டணும். சுண்டினதுக்கப்புறமா நம்ம இது கட்டித்தன்மை வர்றதுக்காக பொட்டுக்கடலை பொடியை சேர்க்க போகிறோம். இந்த பொட்டுக்கடலையை நம்மளுடைய மிக்சர் ஜாரில் நல்ல பொடி பக்குவத்துக்கு திரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த வெல்லத்தின் தண்ணீர் நல்லா அங்கங்கே சுண்டிடுச்சு, கொஞ்சமாக இருக்குது. ஆனாலும் இது உருட்டுற பதத்துக்கு வரல இல்லைங்களா, அந்த பதத்தை வரத்துக்கு தான் நம்ம இப்போ பொட்டுக்கடலை மாவை சேர்க்க போகிறோம். பொதுவாக இதில் இந்த மாதிரி போட மாட்டாங்க, நேரடியாக தேங்காயையே செய்து வச்சு பண்ணிடுவாங்க. ஆனால் அப்போ அது ஒரு பிடிச்சிக்கிற தன்மை அதுக்கு குறைவாக இருக்கும். அப்படி ஒரு தன்மையை கொடுக்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்க்குறோம். இப்போ கடைசியாக நம்ம இந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம கொஞ்சம் நேரம் 10 நிமிஷமாக 15 நிமிஷமாக ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் சிறு உருண்டைகள் தயார் பண்ணுற பக்குவத்துக்கு இது ஆறணும். அது வரைக்கும் நம்ம இப்போ தான் ஆற விட்டுடலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய இது நல்லா கட்டியாகிடுச்சு. அதாவது ரொம்ப கட்டியாக கல் மாதிரி இருந்தால் நம்மளுக்கு தேய்க்க வராது இல்லைங்களா. அதனால் இது எப்படி இருக்குன்னா, இந்த கட்டியாக ஆயிருக்கு, சேர்ந்து வர்றதுக்கான பக்குவத்தில் இருக்குது, ஆனாலும் உதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு 2-3 நிமிஷம்தான் பொட்டுக்கடலை மாவை போட்டுட்டு நல்லா இப்படி கலந்து விட்டு தண்ணீர் வத்திடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து ஆற விடணும். பார்த்தீங்களா, ஆறினதுக்கப்புறமா நல்ல ஒரு அருமையான, ரொம்ப கட்டியாக இல்லாமல்
ஆனால் அதே நேரத்தில் அந்த தளர்வும் அதிகமாக இல்லாத ஒரு பக்குவத்தில் நம்மளுடைய பூரணம் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பக்குவம் வரதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஒரு புதிய யுக்தியை இதில் கையாண்டிருக்கோம். இப்போ இது போன்ற சிறு உருண்டைகளை நம்ம அதை உருட்டி வச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். நம்மளுடைய பருப்பு போலியில் காமிக்கும்போது நம்ம என்ன பண்ணினோம்னா, சப்பாத்திகள் செய்யக்கூடிய அந்த உருண்டைகள் வந்து நல்ல பூரணத்தை விட பூரணம் வந்து சப்பாத்தி மாவை விட 2 மடங்கு பெருசா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கோம் இல்லைங்களா. பூரணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து பூரணம் அப்படி அதிகமா இதுக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க வந்து உங்களுடைய அதே சம அளவுக்கான உருண்டைகளா நம்ம தயார் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கலாம். நம்ம இது போன்ற ஒரு சிறிய சப்பாத்தி தயார் பண்ணியிருக்கோம். பூரணத்தை உள்ள வச்சுட்டு இது மைதா மாவா இல்லாதனால இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்காது. அதனால கொஞ்சம் மெதுவாக இப்படி அழுத்தத்தை கொடுங்க. பார்த்தீங்களா, அருமையாக தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம அடுப்பில் போட்டு சுட்டு எடுக்கலாம். தீ வந்து மிதமான நெருப்பில் தான் இருக்கணும். மிதமான நெருப்பு அல்லது தீ வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமானது வந்து மேல் புறத்தை சீக்கிரமாக சூடாக்கி ஒரு நிறமாற்றத்தை கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால கொழுப்பு சத்து சேர்ந்துரும் அப்படின்லாம் நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம். நெய் வந்து ஆரோக்கியமான கொழுப்பு. இது சேர்றது உடலுக்கு எந்தவித தீங்கியும் ஏற்படுத்தாது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நம்மளுடைய பாரம்பரியமான உணவு வகைகளை நம்ம நிச்சயமாக நம்பி பின்பற்றலாம். நம்முடைய போலி தயாராகிடுச்சு. கோதுமை மாவு கொண்டு தயாரிக்கக்கூடிய தேங்காய் பூரணம் போலி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. இந்த பூரணம் போலிக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொன்னதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய போலியின் நிறம் மற்றும் இங்கே பார்த்தீங்களா அதனுடைய தன்மை வந்து நல்லா மிருதுவாகவே இருக்கும். ஏன்னா இந்த வெல்லம் போடுறதுனால இறுகிடக்கூடாது. அதனால் அந்த தன்மையும் மிருதுவாக இருக்கிற மாதிரி இதே செயல்முறையை பின்பற்றி செய்தீங்கன்னா நல்லா வரும். செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு மீசா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்ல சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.